சர்வவல்லமுள்ள தேவனே, வானத்தில் மோதிக்கு ஆண்டவராக இருக்கிற தேவனே, பரலோகமாய் போற்றி புகழ்ந்து ஆராய்ச்சி கொண்டிருக்கும் போது நாங்கள் உண்மை ஆராய்ச்சி மகிழ்ந்தபடியாக தேவனங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய அன்பின் வாடைய ராஜ்யத்தை பொருட்படுத்தின தேவனை நாங்கள் சோதரிக்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய பாகுபடிகளை எம்மை ஆராய்க்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை உடைய விசேஷக்கரை இருக்கும்படியாக வேண்டுகிறோம். நாங்கள் பாடி நாங்கள் மாய்படித்து போற்றி புகழ கிருவை தாராளம் தரும்படியாக வேண்டுகிறோம். ஆராதனை ஒரு பாகமலையில் மனுஷத்தாக நலங்கு பெரிய செய்வாராக ஆராய்கிறவங்களை ஜனங்களை நேர் ஆசீர்வதித்து நேரால் கொண்டு உடைய பலப்படுத்தும்படியாக உங்களாக்கி மாநாடுகிறோம். தாராக உங்களுடைய மனுஷனாக இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கி கொண்டு இருக்கட்டும். கத்தருக்கு மயமாக அந்த ஆராதனை நடந்து வரட்டும். எல்லா காலம் மயமாக செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அல்லாஹ்வே, ஆமென். தொடர்ந்து நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பாடல் புஸ்தகத்திலே 99வது பாடல், அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாய் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் மூலகிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை. பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிறவுகளே தேவனை துதியுங்கள். இயேசுவுக்கே செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 236வது பாடல், பாடல் எண் 236. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி சற்று நேரம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். உம்மாலே நான் எல்லாமாகும்.
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. ஆவாதின வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. ஆவாதின வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எல்லாமாகும். உம்மாலே நான் எல்லாமாகும். எல்லாமே ஆகும். எல்லாமாகும். உம்மாலே நான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்முடைய தேவனுக்கு நாம் செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக, நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இந்த ஆராதனையிலே நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, நித்திய வாசியே, பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரே, உன்னதத்திலும் பரிசுத்தத்திலும் வாசம் பண்ணுகிறவரே, அப்பா, நொறுங்கொண்டு பணிந்து ஆவி உள்ளவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக நொறுங்கொண்டு பணிந்து ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் எங்கள் தேவாதி தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையான பிதாவே, மகிமையான பிதாவே, ஜீவனுள்ள ஆண்டவரே, ஜீவனை தந்தவரே, அப்பா, ஒரே சொந்த குமாரன் என்று மாறாமல் அவரே நமக்காய் தந்தவர், அவரே நமக்கு தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அன்னியின் மேல் அன்பு வைத்து
அன்னவஸ்திரம் கொடுக்கிற தேவாதி தேவன் உங்கள் குறைவுகளை நீக்கிறவராக, உங்களை போஷிக்கிறவராக, உங்களை ஆதரிக்கிறவராக, உங்களுக்கு துணை செய்யும்படியாக தேவன் உங்க ஆராதனையிலே, உங்க துதியிலே, ஸ்தோத்திரத்திலே தேவன் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ராஜாதி ராஜாவை நாங்கள் ஆராதிக்கும்படியாக கத்தறிந்த நல்ல வேலையை கிருபையாக தந்தபடி நானுமே நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. எங்கள் பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை நாங்கள் ஆராதிக்கும்படியாக கத்தரளித்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நீர் எங்களை மீட்டெடுத்து எங்கள் பரலோக ராஜாவுக்கு ஆராதனை செய்யும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று நீங்கள் சொன்னீங்களே. உம்முடைய துதியை சொல்லி வரும்படியாக எங்களை உமக்காகவே நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மேலான தயவை நினைத்துமை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆராதனை மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் கடந்து வந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணுமே. தேவனுடைய நன்மையினால் உம்முடைய மக்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தில் உள்ள பேரின்பத்தினால நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆராதனை மத்தியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, வியாதி பலகீனங்களோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்திலே விடுதலை அடையத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உம்முடைய மாறாத கிருபை உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிற மத்தியிலே நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு வேண்டிய உம்முடைய கிருபை உள்ள வார்த்தைகளை பகிர்ந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
பரிசுத்த கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரா 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 சோதரா. அல்லேலூயா. தியானிக்கப்படியாக தெரிந்து கொண்ட வேதமாகும் யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார். ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம். ஆண்டவராய் இயேசு எருசலேமிலே எருசலேமிலே பண்டிகையை கொண்டாடும் போது ஆண்டவர் பவனியாகவே எருசலேமுக்கு நேராக போகிறதை நாம் பார்க்கிறோம். 12வது அதிகாரம் யோவான் 12 நாம் வாசிக்கிறோம். அவர் மறுபடியாக போகும்போது அவரை குறித்த சாட்சி சொன்னார்கள். இவர் லாசரை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி சொல்லுவை அவர் செய்த அற்புதங்களை எல்லாரும் நினைத்து அவரை துதித்து அவரை சோதரித்து அவரை புகழ்ந்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு எருசலேமுக்கு போகும்போது அங்கே ஒரு மனுஷன் இயேசு காணும்படியாக விரும்புகிறார். ஐயா, இயேசு காண விரும்புகிறேன். அதுக்கு முன்னதாக ஆண்டவர் லாசரை உயிரோடு எழுப்பினார். வியாதியஸ்தருக்கு சுகமளித்தால் அவருடைய பேர் இங்கும் பிரஸ்தாபமானதை அவர் ஒரு தீர்க்கதரிசி என்றும் அவர் உலக ரட்சகர் என்றும் அவர் உலகத்திலே வரும்போது ராஜா என்றும் மனுஷன், அதாவது தேவனுடைய ஜனங்கள் அறிந்தபடியினாலே அவரை புகழ்ந்து அவரை போற்றி அவரை மயப்படுத்துகிறார்கள். அவரை வரையவர் ஒரு மனுஷன் சொல்லுகிறார், எனக்கு இயேசுவை காண வேண்டும். இயேசுவை காண ஒரு குறை என்று அவர் பில்கூடத்திலே கேட்கிறார். அவருடைய சீஷர்கள் இதை இயேசு அறிவிக்கிறார். ஏன் இயேசுவை காண வரும்போனார்? இயேசு என்று சொல்லும் போதே அவர் ரட்சிக்கிறார். இயேசு அந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பித்தவர், மற்றவரை உயிரோடு எழுப்பினவர், எந்த வேலையானாலும் அவர்களுக்கு சுகம் கொடுத்தவர். அது மாத்திரமல்ல, இயேசுவையும் காண விரும்புகிறார்கள். அவர் பாவிகளை ரட்சிக்க முடியாத ஒன்று லட்சணமான ஆண்டவராக இயேசு. அதனாலே எல்லாரும் இயேசுவை காண விரும்புகிறார்கள். இயேசுவிடத்துலதான் இம்மைக்குரிய நன்மைகள், படுத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் இயேசுவால் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷன் இயேசுவால அல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. பாவத்தை மன்னிக்க நம்முடைய ஆண்டவருக்கு தான் அதிகாரமும் வல்லமையும். பாவத்தை மன்னிக்க எனக்கு அதிகாரம் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றியிருக்கிறது. சமாதானம் இல்லாதவர்கள் வியாதேசம் எல்லாரும் இயேசுவிடத்தில் போய்
சமாதானத்தையும் பலவீனத்திலிருந்து சுகத்தையும் அவர்கள் அடைந்து அவர்கள் தேவனை போற்றி புகழ்ந்து கொண்டு காணப்பட்டதையே நமக்கு வேதத்திலே பார்க்கப்பட முடியும். நாளை எங்களான இயேசுவை காண வேண்டும். இந்த உலகத்திலே இயேசுவை காணுவதற்கு தான் நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும். இயேசுவோடு தான் நமக்கு எம்மைக்குரிய நன்மைகள் ஆவிக்குரிய ஆசிரியர்கள் போயிட்டு நாங்கள் இயேசுவோடு பருவத்திலே வாழ முடியும். இயேசுவை காண வருவனே ஒரு முருகனை பற்றி வேதத்திலே பார்க்கிறோம். எல்லாரும் வேதத்தை வாசிக்கும் போது நாம் எல்லாரும் அறிந்து கொள்வோம். அவர்தான் சகைவ். சகைவ் என்று சொல்லுகிறார். இயேசுவை காண வருவார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் சில வசனப்படி அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையும் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகையோடு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வகை தேடியவும் தேடி நலப்பட்டவர் அதிகமாக இருந்தபடியினாலே, அவர் கொல்லனாக இருந்தபடியினாலே அவரை பார்க்க முடியாமல் காணப்பட்டதை பார்க்கிறோம். அதனாலே அவர் கொல்லனாக இருந்தபடியினாலே சகைவு அந்த ஜனத்து கூட்டத்திற்கு முன்னாலே ஓடி ஒரு காட்டு மரத்தில் ஏறி இருக்கிறார். இயேசு அந்த வழியாகவே வருகிறார். இயேசுடத்தில் யாருமே சகைவு காட்டு மரத்தில் ஏறி இருக்கிறார் பார்ப்பதற்கென்று யாருமே சொன்னதில்லை. இயேசு எல்லாருக்கே அறிகிறதையும் அவர் அந்த காட்டு மரத்தில் அடுத்த வாரத்தில் வந்தபோது நான் பார்த்து, சகைவே, நீங்கள் இறங்கி வா என்று ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார். ஆண்டோடைய சத்தத்தை கேட்டவுடனே அவர் உடனே அவரை இறங்கி வருகிறதை அவருக்கு பார்க்கப்பட முடியும். கையை பார்க்கலும் கீழ்ப்படுதலை புத்தகம் என்று சொன்னபடி ஆண்டோடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரிடத்தில் இறங்கி வருகிறார். இயேசு, சகைவே, சீக்கிரமாக இறங்கும், இன்றைக்கு நான் ஒரு வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவர் சீக்கிரமாகவே இறங்கி வந்து சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். அதை கண்டு யாவரும் மனுஷன் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனால் என்று முறுமுறுத்தார்கள். பாருங்கள், இயேசுவை சகையை ஏற்றுக்கொண்ட போது, அவரை அழைத்து செல்லும்போது, இல்லத்தில் அழைத்து செல்லும்போது எல்லாரும் பார்க்கிறார்கள். அவருடைய முன்னிலை கிரியை பார்க்கிறார்கள். என் பாவியாக மனுஷனாக இருக்கிறாரே, அவனுடைய வீட்டுக்கு போகிறாரே என்று முறுமுறுத்தார். ஆண்டவர் அவருடைய
ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால் பாவிகளை ரட்சிக்க முடியாததான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் இயேசு அந்த பாவியாக இருந்த பாவத்திலே இருந்த அந்த சகையுடைய வீட்டுக்கு அவர் சொல்லுவதை பார்க்க முடியும். மற்ற மனுஷர்கள் இவர் பாவியாக மனுஷன் என்று சொல்லுகிறார். பின்னாலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசுவிடத்திலே அவர் ஒரு பாவ கொடுக்கிறார். நான் செய்ததெல்லாம் அநியாயம் என்று சொல்லி அநியாயமாக நான் பார்வையிட்டேன். என்னென்றால் ஆயக்காரன் தலைவனாக அப்போது அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வருகிறது. நான் ஏழைகளுக்கு என்னுடைய ஆசிரியரை பதவியை கொடுக்கிறேன். நான் அநியாயமாக வாங்கின கொண்டானால் நாளுக்கு நேரம் செலுத்துகிறேன் என்று இயேசுவிடத்திலே அறிக்கப்படுகிறதை பார்க்கப்பட முடியும். அப்போது இயேசு அவருடைய இதயத்தின் சிந்தனைகளையும் அவனுடைய திருமணத்தையும் அவர்கள் பார்த்து சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு லட்சம் போவது என்று சொல்கிறார். இவனும் அவனுடைய குமாரனாக இருக்கிறானே, இழந்து போன தேடவோ லட்சமே சொன்னார். இப்போது வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவன் பாவத்திலே காணப்பட்ட மனுஷன்தான், அநியாயமாக சம்பாதித்தது உண்மைதான். அவன் ஆண்டோடத்திலே எல்லாவற்றையும் அறிக்கப்படுகிறதை பார்க்கப்பட முடியும். ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார்கள்? அவன் வாக்களிக்கப்பட்டபடியினாலே தேவன் அவளுக்கு அன்பு வந்து அவளுடைய பாவத்தை மன்னித்து இந்த வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எந்த வீடு? அவன் பாவத்தை அறிக்கையிட்ட போதுதான் பாவத்தை விட்டுவிட்டு அநியாயமாக வாங்கினதை நான் மறுபடியும் செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு லட்சத்தை பெற்றுக்கொண்ட போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லுகிறார், இந்த வீட்டிலே நான் தங்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசகம் இருக்கிறது. தேவன் யாருடைய வீட்டிலே தங்குவார்? பாவத்திலே ஜீவிக்கிறவருடைய வீட்டிலே ஆண்டவர் தங்க மாட்டார். அந்த வீடை பற்றி நாம் வாழ்க்கிற பிரகாரம் பார்க்கும்போது ஒன்று தெய்வத்தை 1வது அதிகாரம் 5வது வசனம் படியுங்கள். 1 தெய்வத்தை 1வது அதிகாரம். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அதாவது நாம் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை அவர் வாசம் பண்ணுகிறதே வீடாகவே நம்மை மாற்றுகிறார். அந்த வீட்டிலே எடுத்தின்படி வீடுகளில் தங்கி இருக்கிறார். நான் தங்கதில்லை, வீடுகளில் ஆண்டவர் போயிருக்கிறார். இயேசு சமாரியா நாட்டு சிறியை சந்திக்கும் போது சமாரியா நாட்டு சிறி ஊருக்குள்ள போய் இயேசு அவளுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அவர் செய்த எல்லா காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவளும் ரட்சிக்கப்பட்ட போது அந்த ஊருக்குள்ள போய் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறாள். அந்த ஊரில் ஒரு காலத்தை வந்து இயேசுவை விசுவாசத்தை
அவருடைய தனங்களாம் மாறினார்கள். அந்த ஊரிலே அவர்கள் 2 நாள் தங்கும்படி அவரை வைத்துக் கொண்டார்கள். அப்படியே ஆண்டவர் தங்கியிருக்கிறார். ஆனால் எங்கே இன்றைக்கு ஒரு வீட்டிலே தங்க வேண்டும். அந்த வீடு சத்தியத்தில் தோணும். இவர்கள் தேவனுடைய சபையாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. சபை என்று சொல்லப்படும் போது தேவனுடைய வீடு. அந்த தேவனுடைய வீட்டிலே அவர் வாசம் வெளிவருவாரா? எதுக்கு ஆதாரமான வாடும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே, இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவர் சத்தத்தை கேட்டு கதை திறந்தால் நான் அவனோடு அவன் என்னோடு போதன் பண்ணு சொல்லுவேன். அவருடைய வீடு சொல்லும் போது நான் தான் ரட்சிக்கப்பட்ட தருதான் அவருடைய வீடு. அவையின்படியே நாம் அதை தியானிக்க வேண்டும். பாவத்தை ஆண்டவர் கழுவி சுத்தம் பண்ண பாடும் அவருடைய வீடாக மாற்றி அந்த வீட்டிலே ஆண்டவர் வாசம் பண்ணுவார். தவறு பாவத்திலே ஜீவிக்கிற ஆத்மாக்களுடைய வீட்டிலே ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டார். ஆனால் சபையுடைய வீட்டிலே ஆண்டவர் தங்குவே எனக்கு எப்போ சொல்லுகிறார். அவ்வாறு நான் கேட்க போதுதான் இந்த வீட்டிலே நான் தங்குவேன் என்று சொல்லுகிறேன். இவர்கள் 6வது வசனத்திலே வாசிக்கும் போதும் நாமே அவருடைய வீடாயிருப்போம் என்று ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது. நாம் எப்போதும் இயேசு நம்முடைய வீடாகிய நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணும்படி பாவத்தை அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட வாவை நாம் எப்போதும் காணப்படுவோமானால் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய இடமாகிய வீட்டிலே, நம்முடைய சரீரமாகிய வீட்டிலே நம்ம எழுச்சித்த தேவன் அவர் வாசம் பண்ணுவார். அவருடைய வாசபலமாகவே மாற்றுவார். அவருடைய வாசபலம் தான் அதுவும் அவசியமான தேவனே. உங்களுடைய வாசபலம் எவ்வளவு இன்பமானது என்று ஆண்டவரிடம் சொல்லுது. தேவன் நோக்கிலே வாசம் பண்ணும்போது பலவே நோக்கிலே இறங்கி வருகிறது. நாம் எப்போதும் மகிழ்ச்சியோடு அவருக்கு தானியத்தின் ஆச்சரியத்திலும் வருகிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும். அதிக சந்தோஷமாகவே நாம் காணப்படும். அதனால நம்முடைய வீடாகி நம்முடைய நம்முடைய தேவன் வாசம் பண்ணும்படி நம்மை வென்றலாம் அவருக்கு மரியாதை காணிக்காக அர்ப்பணித்து அவர் நோக்கிலே வாசம் பண்ணி அவர் நம்மாலே நாம் அவராலே நடத்தப்படும்படி அவருக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் தெய்வமானால் நாம் ஆச்சரிக்கப்பட்டவர்களாக இந்த தேவன் என்னை சதா காலம் நம்முடைய தெய்வம் வாழ்ந்தவரையாக அவர் நம்மை நடத்துவார். அவருக்கு நம்முடைய இறைச்சை கொடுப்போமானால் அவருடைய வீடாக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவதற்கு அவருடைய வீடாக என்ற வீட்டிலே இங்கே தங்கும் என்று அவருக்கு நாம் இடத்தை கொடுப்போமானால் நம்மை ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக நம்மை அவருடைய பிள்ளையாகவே நம்ம போஷித்து நம்மை காப்பாற்றி நம்மை வழி நடத்துவார். இயேசு அல்லாமல் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவால் தான் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஆத்மாக்கள் எல்லாம் தேவன் வாசம் பண்ணுகிறான் என்பதை நாம் அடுத்த செயல்பட வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறதோடு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு போகுது. ரட்சிக்கப்பட்ட போதுதான் தேவன் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார்.
வசனத்தில் சொல்லுகிறார், சகுமாரை இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே உலகத்திலே வந்தார். சயவம் ஐஸ்வர்யம் வந்தால் அவன் இயேசுவை இழந்து போனான், ரட்சிப்பை இழந்து போனான். இயேசுவோடு உள்ள ஒரு ஐக்கியத்தையும் அவனை இழந்தபடியினாலே அவன் பாவியாக மனுஷன் சொன்னான். எப்போது இயேசுவை கேட்டுக்கொண்டு இயேசுவை தன்னுடைய இதயத்திலே தெய்வமாக சுத்தமாக வைத்து தேவனுடைய சித்தத்தை செய்ய முன் வந்த போது அவர் ஆசிரியப்பட்டவராகவே அவருக்கு காணப்படுகிற மறுபட முடியும். மனுஷன் இயேசுவை இழந்தானால் அவன் இயேசுடைய ஆசீர்வாதப்பட்டு போக முடியும். ஆதாம் பாருங்கள், ஆதாம் இழந்த போனான், தோட்டத்தை இழந்தான், தேவனை இழந்தான். தேவனை விட்டு அவர் தூரம் போக வேண்டியது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஜீவத்தின் கஞ்சியை இழந்தான், தேவனுடைய மகிமையை இழந்தான், நித்திய ஜீவனை இழந்தான், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தான். அவர்கள் இழந்த போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்பவும் மனுக்குலத்துக்கு தருவதற்கு தான். முதலாக இழந்து போன ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆமாமாடி மனுக்குலம் பற்றி ஆசிரியப்படும்படியாகத்தான் நம்முடைய ஆண்டவர் பாவாகிய தேவன் அவருடைய பிரமாணமாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் இந்த உலகத்தை போல நன்மை செய்கிறவர்களாக சென்று இருந்தார். மனுக்குலத்தை தேடி சொல்கிறார், ஒரு சமாதான ஸ்திரியை தேடி பாருங்கள். அவளை நினைச்சுகிறார்கள், இழந்து போனான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஒரு பாட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இயேசுவை அவள் ஏற்றுக்கொண்டபடி என் வாழை அவள் ஆசிரியக்கப்பட்டவள் என்பதை நான் சொல்லலாம். வாழவே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஐயா இயேசுவை காண வரும். இன்னைக்கு இயேசுவை காண விரும்ப வேண்டும். இயேசுவால் தான் லட்சம், இயேசுவால் தான் நித்திய ஜீவன், இயேசுவால் தான் பாவ மன்னிப்பு, இயேசுவால் தான் நம்முடைய சரீரத்துக்காக மன்னிக்கப்படும். எல்லாம் இயேசுவால். உலக ஓட்டம் எடுக்க பாடு தேவனாலே ரட்சிக்கப்படுகிறான். ஆத்மாக தன்னை தேவனுடைய வாசலமாக கொடுக்கிற ஆத்மாக தேவனுடைய பாதத்திலே தேவனோடு கூடவே இருந்து ரட்சிப்பு நிலவேற பரிசுத்தமாக ஜீவிக்கிற தேவனாத்மாக அவர்களை தேவன் என்று செய்கிறார், மேன்மை பாராட்டுகிறார். அவளுக்கு ஆண்டவர் பரலோக சௌபாகியத்தை கொடுக்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னார், மனதர்மங்கள் பலவர் ஆகிய சமயத்தில் சொன்னார். செய்கிறார். இயேசு காண வரும்படி நாளை அவர் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதனாலே ரட்சிக்கப்பட்டுக் கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்போது இயேசுவோடு இயேசு நம்மோடு நாம் அவரோடு ஜெபித்து ரட்சிப்பு நிறைவேறாய் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாசலமாக நாம் காணப்பட்டு தேவனுடைய ஆலோசனைபடியை தெரிவித்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பட்டு கொள்ள வேண்டும். ஆசாம் சொல்லுகிறார், உங்களுடைய ஆலோசனைபடி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே சென்று கொள்வேன். அவன் அவர்களையில கந்த ஆலோசனை கந்தனவன் அவருடைய நாம ஆலோசனை கந்த நித்தியமா சமான உணவு அவர் ஆலோசனை கந்த நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நடத்துகிறேன் உன் தேவனாய் கந்தன் நான் என்று சொல்லுகிறார். அவன் உங்கள் இருந்து அவன் ஆலோசனை சொல்ல வேண்டும். அவருடைய ஆலோசனைப்படி தீர்த்து முடிவதை மகிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். இப்போது சாயோடைய அனுபவத்தை சென்று பார்த்தோம். அடுத்தபடி நாம் பார்க்கும்போது ஏசியக்கான வீடுகளார்கள் மார்க்கு சுவிசேஷம் மார்க்கு சுவிசேஷம்
ஐந்தாவது சொல்லும் எல்லாரும் கடை சோதரிப்போம். எந்த பாவியாயனும் நல்ல மாட்டேன் வேறா ஐந்தாவது அதிகாரத்திலே அங்கே ஒரு ஸ்திரியை பற்றி நாம் பார்க்கிறோம். 22வது வசனம் படிங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமுடியாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டங்களுக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றி பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஒரு சமாஜ நாட்டில் சரி, சமாஜ நாடில் ஒரு சரி அவர் வேதேஸ்வராக காணப்படுகிறார். அவருடைய வேலையை எந்த வைத்தியரும் சுமக்க முடியவில்லை. அவளுக்கு இருந்த ஆசையெல்லாம் செலவழிந்தது. ஆனாலும் சட்டைகளும் குணமாகவில்லை. எப்போது அவர் இயேசுவை பற்றி அறிந்தார். எனக்கு இயேசுவை பார்க்கணும் என்று சொல்லி இயேசுவிடத்துல போக வேண்டும். இயேசுவால் தான் அவர் விசுவாசத்தோடு இயேசு எவருடைய வீட்டுக்கு போகும்படியாக வருகிறார். எவருடைய வீட்டில் அவருடைய மகள் அதிகாரி அவளும் அதிகாரி அவளை அவனை அழைத்து கொண்டு போகும்படி வரும்போது போட்டோம். அப்போது சரி என்ன செய்கிறார்? ஆண்டோடைய வஸ்திரத்தின் வாழத்தை தொடுகிறார். தொட்ட உடனே ஆண்டவன் தந்த வல்லமை புறப்படுகிறது. இயேசுவிலிருந்து வல்லமை புறப்படுகிறது. அவருடைய வலிமையை நீக்குகிறது, வேதனை நீக்குகிறது, சுகம் கிடைக்கிறது. இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட போது இயேசுவுக்கு தெரிகிறது அப்படி என்னுடைய அந்த வல்லமை புறப்பட்டது. யாரோ வேதனை தொட்டிருக்கிறார்கள், என் வஸ்திரத்தை தொட்டிருக்கிறார். ஆனால் தொட்டவளுக்கு ஒரு நிச்சயங்கள் இயேசுடைய வல்லமை அவளை ஆள்படுத்தது. அவருடைய வேதனையை உடனே நீங்கி சுகமான எவ்வளவு ஆசீர்வாதமான எவ்வளவு பாக்கியமான ஆண்டோடைய வேதனை சொல்லுகிறது. மனுஷனால் கூட தேவனாக கூடும். மனுஷனாலே அவருடைய வேலையை இயக்க முடியவில்லை. 12 வருஷமாகிறது. ஆசையெல்லாம் செலவழிக்கிறேன். பின்னாலே இயேசுவை பார்க்கிறேன். இயேசுவை பார்க்க விரும்புகிறார். இயேசு அல்லாஹ் நம்முடைய ஆண்டவராக இயேசு அவரிடத்தில் போனேன். அத்தனை பேருக்கும் சுகம் கொடுத்தார். எடுத்து போனேன். லாசரு 4 நாள் அவரை உயிரோடு இருக்கிறார். அவ்வளோ வல்லமுள்ள தெய்வம். லாசரு வெளியே வான்னு சொன்னார். நீ வெளியே வான்னு சொன்னார்.
அதிலிருந்து எழுப்பி உயிரோடு வருவது. 48 வருஷம் வேலையாக இருக்கலாம். அவன் விசுவாசம் தங்கனே அவனே ஆண்டவர் சொச்சமாக்குவார். 10 வருஷங்களை வரையில் வேலையை சுத்தப்படுத்துறது. தமிழ்நாடு காலை சவுந்த கொண்டு வருகிறார்கள். 4 பேராக அவளுக்கு சவுப்படுத்துறது. அப்படி தேவன் அல்லவாள தெய்வம் மனுஷனால் கூடாத தேவனால அவர் தேவனத்திலே தேவனை காண விரும்பி தேவனத்திலே வந்து விசுவாசத்தோடு ஆண்டுடைய வசனத்தை தொட்டபடியினாலே தேவன் வழக்கை அற்புதமான சுகத்தை கொடுக்கும். வேத நிலைக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார்? எல்லாரும் அடுத்ததை கேள்வி வைக்கிறார்கள். என்ன ஆள் கொண்டதில்லை படிச்சு கேட்கிறீரே யார்? இல்லை, என்ன தகுந்த வல்லவம் போடப்பட்டது. அவருடைய வார்த்தைக்கு வல்லவம் உண்டு. விசாலத்தோடு தேவனை தொடும்போது வல்லமும் உண்டு. அவருடைய வல்லமே நம்ம ஆள்கொள்ளும். தேவன் வல்லமால் அவரோட விசுவாசிக்க வேண்டும். அவர் சிலுவையிலே ரத்தம் சொன்னது அவனுடைய பாதுகாப்பு மாத்திரமல்ல, அவர் சிலுவை சுமந்து கொண்டு போனது அவனுடைய பாவத்துக்காக மாத்திரமல்ல, நோய்களை இணைக்கும்படியாகவும் அவர் சிலுவை சுமந்த சிலுவையிலே பாடுபட்டார் என்று பாருங்கள். அவருடைய தளங்களாலே பணமானவரும் என்று ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, எல்லாருடைய நோய்களையும் அவர் சுமந்ததற்காக என்று ஆண்டோட வேதம் சொல்லுகிறது. அந்த வேதையை ஆண்டவர் நீக்க வல்லவர். எப்போது அந்த சிறியவன் அவனுடைய நடந்த சம்பவத்தை இயேசு கேட்டபோது அவர் சொல்லுகிறார், வார்த்தையில் விழுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதற்கு தேவனை பற்றி ஒரு விசுவாசம் வேண்டும். தேவனை பற்றி ஒரு விசுவாசம் வேண்டும். ஒரு காணானை செய்தி வருகிறார். இவருடைய மகள் சாசனாலே பதிவிய வேதனைப்படுகிறார். ஆண்டவர் சொன்னார், பிள்ளையுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அது சொன்னார், பிள்ளைகள் ருசிக்கும் போது வேதியிலிருந்து விளைகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுங்க. விசுவாசம் ஆண்டவர் வார்த்தா, அவருடைய விசுவாசம் பெரிய விசுவாசம். அப்படியாக அவர் வீட்டு பண்ணும்போது அவருடைய மகள் சாசினி சுகமாக இருக்கிறதை பார்க்க ஆண்டவரை விட்டு அவர் விலகவில்லை. எங்கள் எவனாய் காத்தால் எங்களுக்கு இலக்கட்சி வரைக்கும் எங்கள் கண்கள் அவருடைய நோக்கங்கள் சொன்னால் சொல்படி அவளவர் இலக்கத்தை தவிர்த்து வரும் வரையிலும் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவர் சொல்ல வேண்டிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் அவருக்கு இலக்கம் பாராட்டி இப்படி வேதத்திலே எவ்வளவு காரியங்கள் பார்க்க உள்ளவர். நம்முடைய இறைவனாலே கொடாத உள்ளவர். தேவனை நேசித்த குடும்பம். அவர்கள் லாசரு அறியாத மாற்றால் குடும்பம். லாசரை எழுச்சி போனோம், எடுத்து போனோம். அப்போது ஆண்டவர் 4ஆவது நாள் வருகிறார். ஆண்டவரை அழைக்கிறார்கள். 4ஆவது நாள் வருகிறார். அப்போது 4 நாளாக அங்கே சொல்லுகிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தால் அவருடைய மகிமையை காண்பாய். கர்த்தரை எக்காலத்தில் நம்புங்கள். அவர் நான் பெரிய தேவன். விசுவாசம், ஆண்டவனுக்கு விசுவாசம். இவர் என்னை நிறுத்த முடியாமப்பா, இவர்களுடைய பாவத்தை மன்னிப்பா, இவருடைய நோயை சுமக்குவா என்று அவரை நாம் விசுவாசித்த உறுதியாக அவரை பிடித்து கொள்ள வேண்டும்.
வேண்டும். இவ்வளவு சுகமான போது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? மகளே, நீ சமாதானத்தோடு வேண்டும். மகளே, நீ சமாதானத்தோடு நினைச்சு அவருடைய விசுவாசம் ஒன்றை நினைச்சது. அவருடைய வேதனைகள் மாத்திரமல்ல, அவள் அவருடைய பிள்ளையாகவே மாறிவிட்டதையும் மெய்யான சமாதானத்தை பெற்றுக் கொண்டதையும் நாம் பார்க்கணும். ஆண்டவர்களிடம் போகும்போது நம்முடைய வேதனைகள் மாத்திரமல்ல, நம்மை ஆண்டோட பிள்ளையாகவே மாற்றி அவருக்கான இருக்கிற பிரிவு, அதாவது பாவம் செய்யும் போது பாவத்திலே தேவைக்கிற மனுஷனுக்கு இருக்கிற அவனுக்கும் தேவனுக்கு இருக்கிற பிரிவினால் அடிச்சோர் தவிர்க்கப்பட்டு தேவனோடு மையான சமாதானத்தை பெற்று அவளை கர்த்தர் ஆசிரியப்பார் என்று நேயத்திலே பார்க்கிறோம். அதான் நேயத்திலே பார்க்கிறோம். அவள் நம்முடைய தனத்துக்கு பலம் கொடுத்து அவளுக்கு சமாதானம் வழி அவளை ஆசிரியப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யான சமாதானத்தை அவள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டதையும் ஆண்டவராக இயேசுவுக்கு அவள் பிள்ளையாக மாற்றப்பட்டதையும் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மேலான ஒரு ஆசீர்வாதம். வியாதி மாற்றமல்ல, நீங்கள் பாவ வியாதியை நீங்கி நாம் எப்போதும் தேவனுடைய குமாரனாக அல்லது தேவனுடைய குமாரத்தையாக நாம் காணப்படுவோமானால் அவர்கள் தேவனுக்கு இருக்கிற பிரிவினர் அடிச்சவர் தகவல்பட்டு தேவனுக்கு நோக்கம் பிள்ளைகளாக நடிச்சவர் வராதபடி தேவனோடு சமாதானமாக வாழ்ந்து நான் தேவனுடைய பிள்ளையாக தெரிவித்து பிள்ளைகள் ஆண்டவருக்கு அடிமையாகி ஆண்டோட சித்தத்தை செய்து பிள்ளைகள் ஏற்பால் ஆனால் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெள்ளம் கொடுப்பார். பிள்ளைகளானால் சுதந்திரம் கொடுப்பார். எஞ்சிய சுதந்திரத்தை கொடுப்பார். பரவான சுதந்திரத்தை கொடுப்பார். அதனாலே அவனை ஏற்றுக்கொண்டு அவனை விசுவாசத்து பிள்ளைகளாகவே காணப்பட வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி பெற்று கடைசி வரையிலும் தேவனுக்கு நான் தொண்டு செய்து தேவனுடைய சித்தத்தை அடுத்து செயல்பட்டு அத்தியாக பரிசுத்தமாக தீர்ப்பமானால் தேவனுடைய சோதத்தை பெற்று ஆசிரியமாக நான் வாழ முடியும். அவருடைய சோதத்தை தரும்படியாகத்தான், அதாவது அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் தரும்படியாகத்தான் அந்த உலகத்தை வந்து அவரை ஏற்றுக்கொள்ள முடியாக அவருடைய தந்தை லட்சியம் பெற்றுக்கொள்ள முடியாக தேவன் திருமணப்பட்டுகிறார். ஐயா ஏசியை காண விரும்புவார். ஏசியை காண விரும்பினார். அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் தன்னுடைய வாசகமாக மாற்றப்பட்டார். அதாவது இழந்த போன சகல ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய அடிச்சுவிடை பின்பற்றுகிறார். அதனை சோதரிப்போம். மற்றபடி யார் என்ன கொண்டு நீங்கள் இன்னைக்கு நினைக்கலாம், எனக்கு ஆளுண்டு என்னுடைய வழிகளில் தீர்ப்பதற்கு ஆளுண்டு, என்னை ஆதரிக்க ஆளுண்டு, என்னுடைய கஷ்டத்தை நீக்க ஆளுண்டு. நான் வேதனைப்படுகிறேன். ஐயோ 48 வருஷமாக நான் இந்த 10 வருஷத்தில் இருக்கிறேன். யாருமே எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. நான் ஒரு பாக்கியவனாக காணப்படுகிறேன். எனக்கு யாரும் தயங்குகிற ஆத்மாவை ஏசோன்
பாஷக்காரனுக்கோ ஒரு தேசத்துக்கோ அவன் வந்தவர்கள். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தயவாட்டு எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கல. இயேசு என்று பெயரிடுவாய அவருக்கு ரட்சகர், எல்லாரையும் ரட்சிக்கிறார். இதோ மிகுந்த சந்தோஷத்தோடு நல்ல செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய ஜீவியம், இயேசுடைய கிளி எல்லாம் எல்லா ஜனத்துக்காக அவர் அந்த உலகத்திலே ஒரு ஜனத்துக்காக, ஒரு ஜாதிக்காக, ஒரு பாஷக்காரருக்காக, ஒரு தேசத்துக்காக வந்தவர்கள். ஆகிய உலகத்திலும் அவர் உலக இரட்சகராக தாங்களை இரட்சிக்க முடியாமல் அவளுக்கு எதை அவளை கொடுக்க முடியாமல் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர்களை விசுவாசம் வைக்க வேண்டும். அவர் நமக்கு போகமானவர், அவர் கைவிடாத தேவன். அவர்தான் நம்மை போஷத்தை காப்பாற்றுகிறார். அதனால இயேசுடைய விசுவாசம் வைங்க, இயேசுடைய நம்பிக்கை வைங்க. எல்லாம் சொல்வதெல்லாம் இயேசுடைய பாதத்தில் வளங்க. இயேசுவால் தான் நமக்கு எம்மைக்குரிய ஆசீர்வாதம், மகிமைக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அவர் நம்மை கைவிடுகிற தேவனாலே அவர் இயேசுவை விரும்பினபடியே நோலி அவருடைய பிள்ளையாகவே மாறிவிட்டார். எளிதாய் நடிச்சுவர் இல்லை, சமாதானம் கிடைக்கிறது, மெய்யான சமாதானம் கிடைக்கிறது. அவர் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகளாகவே மாறிவிட்டார். அவர் ஆச்சரிக்கப்படுகிறதை பார்க்கும். ஐயா இயேசுவை காணுவது என்னும் வாழ்கள் ஒரே வாரியத்தை சொல்லும். யோவான் புஸ்தகம் 19ஆவது அதிகாரம் 25, 26, 27 படிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இப்போது பாடுங்கள், அவருக்கு ஒரு வாஞ்சை. எந்த வாஞ்சியாலே சோர்ந்திருக்கிறார்? என்னுடைய மேற்பார் எங்கே இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். என்னுடைய மேற்பார் உயிரோடு இருக்கிறார். வேத வசனத்திலே இப்பராகிய ஆண்டவராக இயேசுவை குறித்துள்ள இந்த தீர்க்கதரிசன வசனம், இந்த வசனம் தீர்க்கதரிசனமாகவே அவர் வருகிறார். அவர் பாவம் செய்யாமல் ஜெயித்த மனுஷன், தேவனிடத்திலே நம்பிக்கையாக மனுஷன். இவர் ஒரு தெய்வமனிதர். இவரை இசைக்கிறத வாசிக்கும் போது 3 வருஷத்தை பற்றி தேவன் சொல்லுகிறார். ஒன்று தானியேல், ஒன்று நோவா, ஒன்று யோபு. அந்த 3 பேரில் ஒருவர் தான் யோபு. சோதனை வந்த போதிலும் அவர் தேவனை குறைவுறாதபடி அவர் பாவம் செய்யாமல் தேவனை எதிர்த்தார், பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட தெய்வமனிதர். அவருடைய வாக்கு என்ன? போதும், என் தேவன் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறாரா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசுதான் நம்முடைய மீட்பர். மீட்பர் என்று சொல்லும் போது அவருடைய இடத்திற்கு நம்மை மீட்டெடுத்தார். எபேசியர் 1:7 படிங்கள். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த மீட்பினாலே தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்தது. நமக்கு மீட்கும் உறவை கொடுத்தது நம்முடைய ஆண்டவராக இயேசுதான். அதே பாட்டு காலத்தில் ஒரு மனுவை என்ன வேண்டுமானால் மீட்கும் உறவை கொடுக்க வேண்டும். அதை சேர்க்க எல்லாரும் சமமாக கொடுக்க வேண்டும். நம்முடைய இயேசு சமமாக எல்லாருக்காக, எல்லா ஜாதிக்காக, எல்லா கோத்திரத்துக்காக, எல்லா தேசத்துக்காக
எல்லாருக்காக மேற்கு பொருளை கொடுத்து விட்டார். அந்த காலத்துக்காகவும் மேற்கு பொருளை கொடுத்து விட்டார். சில ஜெயிக்கல அத்தனை பேருக்கு அவர் மேற்கு பொருளை கொடுத்து விட்டார். நாம் ஆண்டவருக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. நம்மை மாற்றிடும் அறிக்கை அறிக்கை நாங்கள் முழுவதும் சேவைப்பால் ஆண்டவர் கொடுப்போம் பண்ணோம். நாம் ஆச்சரிக்கப்படும். அதாவது அவர் கோயிலில் என்ன செய்வார்? அந்த நட்பார் இந்த வசனத்தை திரும்பபடியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மீட்பர் நம்முடைய ஆண்டவராக இயேசு தான் மீட்பார். அவரை குறித்துதான் இப்போது தீர்க்கதரிசனமாக தேவன் படித்த வழிபாட்டின்படி அவரை போது திரும்பப்பட்டிருக்கிறது. அவருடைய பேர் யார்? நிறைய பேர் வெளிப்படுத்தின விஷயத்தில்னா நிறைய பேர் நான் மறித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கு. அவருடைய மேற்பாடு உயிரோடு இருக்கு. அவர் நமக்காக மறித்தார், நமக்காக போடப்பட்டார், நமக்காக சிலை சொன்னார், நமக்காக இந்த உலகத்தில் வந்து அப்படி வார்த்தை அவர் சொன்னது. அதான் வைப்பார். அவருடைய இடத்தெல்லாம் கல்வி சுத்தம் பண்ணி நம்ம மீட்டெடுத்தோம். அதுதான் சொல்லுகிறார், நான் என்னை மீட்டு பண்ணி நீ என்னுடைய எடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேர் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அவர் தேவனுடையவர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். வேறுபாடு உயிரோடு இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறார். அவருடைய கையில் அவர் கல்லறையில் இல்லை, அவர் வீட்டால் தான் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வலுவாழ்த்து இருக்கிறார். செய்வான். அவருடைய கல்லறிந்து வலு செய்கிறார்கள். அந்த அந்த வேலையிலே கடைசியாக அவர் மேலே பார்க்கிறார். அவருடைய வலுவாழ்ச்சியிலே நிற்பார். வீடோடு இருக்கிறதை பார்க்கிறார். அந்த இயேசு என்ன சொல்லுவார்? இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் சொல்லுவேன். அவர் அந்த பூமியிலே அவங்க நடப்பார். இதை நாம் வாழ்ந்து செயல்பட வேண்டும். விசேஷம் 2வது அதிகாரத்திலே பரிசுத்த மரியாதையோடு தேவதோடு பேசும்போது ஏதோ நிச்சயம் எங்கள் போதையாக மாநிலம் கொடுப்பார். அவருக்கே சொல்லுங்கள், அவர் பெரியவராக இருப்பார். அவர் பெரியவராக இருப்பார். ராதாவின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் என்னைக்கும் அவர்கள் செய்து ராதாவாக இருப்பார் என்று சொன்னார். அவருடைய பிள்ளைகள் அவர் பூமியிலே வரப்போறார். பூமியிலே எதற்காக வரப்போறார்? அவர் ராதாவாக ஆலோசிய வரப்போறார். அவர் பூமியிலே எதற்காக வரப்போறார்? பரிசுத்தவான்களுக்கு ஆளுகை கொடுக்க வரப்போறார். அவர் பூமியிலே எதற்காக வரப்போறார்? அவர் 1000 வருஷம் விஷயம் 1000 வருஷம் ஆலோசனை செய்வார். ஆண்டவரே சுவாமி 1000 வருஷம் ஆலோசனை செய்வார். ஆண்டவரே சுவாமி அதை சீக்கிரம் வரப்போறார். அவர் பெரியவராக இருப்பார். அதனால் அவருடைய சிங்காசனம் அவரை வரவேற்று கொண்டு சரி. எங்கே கடைசியாக தேவனுடைய பிள்ளைகளை
இயேசு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இயேசு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இயேசு ராஜாவாக வரும்போது நீங்கள் நான் பரிசுத்தமாக ஜெயிப்போமானால், ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி ஜெயிப்போமானால், பரிசுத்தவான்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பார் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. 1000 வருஷம் ஆளுக்கு யார் தகுதிப்படுகிறதோ அவன் பரிசுத்தவானும் வாக்கியவானும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனத்திலே 1000 வருஷம் தேவனோடு வேற்று அனுசாரம் அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் வாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுவது. தானியேல் புத்தகத்திலே வேற யாருக்கும் அந்த ராஜ்யத்தை கொடுப்பதில்லை, பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று ஆண்டவர் சொல்லுவது. நாளை ஆண்டுடைய வார்த்தையை கேட்கள் தயவுடைய பிள்ளைகள் சகை போல இயேசுவை ஏற்றுக்கொண்டு எப்போதும் இயேசுவோடு ஜெபித்து இயேசுடைய நம்முடைய தேவனுடைய ஆலோசனைப்படி ஜெயித்து மகிமைக்கு தகுதி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர்கள் விசுவாசம் எனக்கு தவறை என்ற சமயத்தில் சகாந்த கல்வடி தைரியமாக அந்த ஏற்பட்ட நர்சரியை போல பெரும்பாலும் நர்சரியை போல அந்த சொல்ல இயேசுடைய பாதத்திலே விழுந்து தேவடி தலையிலிருந்து இறக்கத்தை பற்றி அவருடைய பிள்ளையாகவே நான் காட்சி அளித்து உலகத்துக்கு தேவனை வெளிப்படுத்துகிறேன். அவருடைய பிள்ளைகளாக காணப்படுவேன். தேவனை நாம் வெளிப்படுத்துகிற அவருடைய பிள்ளைகளாகவே நான் காணப்படுவோமானால் நாம் ஆச்சரிக்கப்பட்டவர்களாக காணப்படும். அடுத்தாவது யோகன் பாருங்கள், யோகனுடைய வாஞ்சை என்னை காணும், அவரையே காணும். இந்த வாஞ்சியாலே அவர் பகையிலே வந்து நிற்பார். என்னுடைய வேட்ப அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் பகையில் வந்து நிற்பார். அந்நிய கண்ணல்ல, என்னுடைய கண்ணை அவனை காணும். வாசம் தவறு நான் அறிவு போனாலும் என்னுடைய சரீரத்தில் அவரை பார்ப்பேன். மகிமையின் சரீரத்தோடு ஆண்டவரை பார்ப்போம். என்னுடைய பிள்ளைகளை மகிமையின் சரீரத்தோடு ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவரோடு நாம் என்ன செய்வோம்? 1000 வருஷம் ஆக செய்வோம். இந்த வாஞ்சியாலை என்னுடைய உள்ளந்தரியங்கள் எண்ணிச்சு சோகம் போது என்ன வாஞ்சை நமக்கு எந்த வாஞ்சை இருக்க வேண்டும் என்று என்னுடைய ஏசியை காண வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், எங்கள் வருஷத்தாய்ப்பட்டிருக்கலாம், வருஷத்தமாக ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர்களை வாஞ்சியாக இருக்க வேண்டும். என்ன எனக்கு ஏசியை பார்க்க வேண்டும், எனக்கு ஏசியை பார்க்க வேண்டும், எனக்கு ஏசியை பார்க்க வேண்டும், எனக்கு ஏசியோடு ஜெபிக்க வேண்டும். இப்போது கண்ணாடிகளை நிலவாட்டமாக பார்க்கிறோம். நாம் ஒரு நாளில் முகமாக பார்க்க போதும். ஆயிரமான வருஷத்தவங்களோடு இயேசு இந்த உலகத்தில் வருகிறவர் என்பதை ஆண்டவருடைய வேதம் சொல்லப்பட்டது. தேவனோடு சஞ்சரித்த ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வழிபாடு பற்றி தரிசனமாக யோகாவிலே சொல்லி இருக்கிறோம். யோகா சொன்னபடி பூமியில் அவங்க நிற்பார். அவர் 1000 வருஷத்தவங்கள் வரப்போகிறார். உலகத்திலே 1000 வருஷம் ஒரு ஆலோசியம் போடுறார். நீ தேவ பெருமை உலகத்திலே ஆலோசிவார் என்று ஏசாவிலே நாம் வாசிக்கிறோம். அதனால் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்படுங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு வாழுங்கள், தேவனோடு தேவையுங்கள். எந்த சூழ்நிலையில் ஆண்டோட வார்த்தையை விழுங்கள், இலக்கத்தை படுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் தேவனுடைய பிள்ளை என்று தேவனுடைய மகிமையை நான் இழந்து போகாதபடி தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் அவருடைய ராஜ்யத்தின் மகிமை நோக்கொண்டு, அவருடைய வீட்டின் மகிமையை நோக்கொண்டு, அவருடைய குடும்பத்தில் பிறந்த அந்த மகிமையை நோக்கொண்டு அந்த மகிமையை நாம் இழந்தவா அவருடைய தேவனோடு ஜெபித்து ஆண்டவராக இயேசு பூமியிலே ராஜா வரும்போது ஏழாக செய்ய ராஜா வரும்போது ஆண்டோடைய வார்த்தை கேட்கிறான். தடவை நாம் இயேசுவோடு ஆக செய்து நான் இந்த காலமாக தேவனோடு இந்த அனுபவிக்க அந்த நோயாளி நோய் கொடுத்தவராக எல்லாரும் நினைப்போம். அதோட ஆசிரியப்போம். எல்லாரும் Hallelujah.
சோதரனாவே சோதரம் எங்களை நேசித்து வழிநடத்துகிற தேவனே, வாழ்ந்த வாய்க்கு ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏழு உலகிற்கு சகலாக இந்த உலகத்தில் தேவை சோதனைகள் ஆதாம் வருஷங்கள் ஆதாம் தொழில் நிறுத்தப்பட்டாலும் ஆதாவுடைய சந்தத்தை மேற்கும்படியாக ஆதாவுடைய சந்தையை ரட்சிக்கும்படியாக ஆதாவுடைய சந்ததிக்கு பரலோகத்தையும் உலகத்திலே 1000 வருஷம் ஆலயம் கொடுக்கும்படியாகவும் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்து உலகத்திலே கண்ணாட்களெல்லாம் நன்மை செய்கிறதாக சென்றிருந்தேன். அடுத்தவரே கிருஷ்ணரை சொந்தப்படுத்தி அடுத்ததாலே சொல்லாக்க முடியாத எல்லா வியாதியும் குணமாக பெரிய அது மாற்றணுமல்ல பாவத்தை மன்னித்தேன். உடைய பிள்ளையாக போய் மாற்றினீர். சகவை நடிப்பை கொடுத்தீர். அவருடைய பிள்ளையாகவே சகவை மாற்றினீர். அதாவது மனுஷனாக குணமாக்க முடியாது. அந்த வழிபாடு சரியை பிள்ளையாக மாற்றினீர். ஆண்டவராக இயேசுவை பார்க்கும்படியாக வாஞ்சியோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் அத்தனை இருக்கும். இந்த உலகத்திலே இயேசு வாழும்போது உலகத்திலே இயேசுவோடு 1000 வருஷம் ஆய்வு செய்து பிற்பாடு புதிய வானத்தை புதிய கோணையும் ஆண்டவர்கள் உண்டாக்கி புதிய நகரத்தை கட்டி எழுப்பும் போது புதிய நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக தகுதிப்படுத்துகிற கர்த்தருடைய பரிசுத்தத்துக்குள்ளே எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இடம் கொடுத்து பரிசுத்தவான்களோடு புதியமான வகுப்புகளை இணைந்ததை பரிசுத்தவான்கள் அனுபவிக்கும்படியாக தேவாதி தேவனோடு பரிசுத்தவான்களோடு பரலோகத்திலே அனுபவிக்கும்படியாக தேவன் சுத்தம் என்று அதிசயங்கரமாக அந்த உலகத்துக்கு வரப்போன தேவனை தெரிகிறோம். உங்களுடைய வருகையை நோக்கி தெரிவிக்க எல்லாரும் இருக்கிற போராட்டமும் தெரியாத வழியிலே சபை சொத்துக்கள் வரப்போனே கட்டி கொண்டால்தான் அவருடைய சபை சபைதான் அவருடைய வீடு. அவருடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிற பிள்ளைகளை உம்மோடு வாசம் பண்ணுகிற பிள்ளைகளை சொத்துக்களை வரப்போனே வரும்போது உடைய வருஷத்தை காத்திரை மேல் வானத்து மேலாக எடுத்துக் கொள்ளப்பட்டு பலத்திலே பரிசுத்தவான்களோடு பரிசுத்தோடு எங்களை அனுபவித்து செய்தியத்தை ஆழாரத்தை தொகுத்து போற்றி பலத்திலே அனுபவிக்க எல்லாரையும் தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் அருமையாக கொள்கிறோம். அதாவது ஆவே
ആത്മാവേ കത്തടേശം ഒരാളമയുടെ പക്ഷത്താണാമദേശം ആത്മാവേ കത്തടേശം അവശയത സകലമകാളും മണമാണ് അവിടെ കത്തടാകെ സദസ്സങ്ങളും നാവാഗ്യതയുടെ വർഷതാവിയാളുടെ ഐക്യം നമ്മോടും ശാല വർഷത്തവാങ്ങളോടും സദാകാലങ്ങളിലും ഇടയിൽ ആമേൻ.